இதனால் தங்களுக்கு எந்தவிதமான கஷ்டப்பாடும் ஏற்படாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். ஆகவே அவர்கள் உண்மை உணர முடியா குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆகிவிட்டார்கள். இதற்கு பிறகும் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் குருடர்களாகவும் செவிடர்களாகவுமே ஆகியிருந்தனர். அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். நிச்சயமாக மரியமுடைய மகனாகிய மசீஹ் ஈசாதான் அல்லாஹ் என்று கூறுகிறவர்கள் உண்மையிலேயே நிராகரிப்பவர்கள் ஆகிவிட்டார்கள். ஆனால் மசீஹ் கூறினார், இஸ்ராயேலின் சந்ததியினரே, என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹுவை வணங்குங்கள் என்று. எனவே எவன் ஒருவன் அல்லாஹுவுக்கு இணை கற்பிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனபதியை நிச்சயமாக ஹராமாக்கிவிட்டான். மேலும் அவன் ஒதுங்குமிடம் நரகமே ஆகும். அக்கிரமக்காரர்களுக்கு உதவி புரிபவர் எவரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் மூன்றாமவன் என்று கூறியவர்கள் காபிர்களாக நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் ஒரே இறைவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவர்கள் சொல்வதை விட்டும் அவர்கள் விலகவில்லையானால் நிச்சயமாக அவர்களில் காபிரானவர்களை துன்புறுத்தும் வேதனை கட்டாயம் வந்தடையும். இவர்கள் அல்லாஹுவின் பக்கம் திரும்பி தௌபா செய்து அவனிடம் மன்னிப்பு தேட மாட்டார்களா? அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையாளனாகவும் இருக்கிறான். மரியமுடைய குமாரர் மசீஹ் இறை தூதரே அன்றி வேறில்லை. இவருக்கு முன்னரும் தூதர்கள் பலர் வந்து சென்று விட்டனர். இவருடைய தாயார் மிக்க உண்மையானவர். இவ்விருவரும் மனிதர்களைப் போல உணவு உண்பவர்களாகவே இருந்தனர். இதனை அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகள் பலவற்றை கொண்டு எவ்வாறு தெளிவாக்கினோம் என்பதை நபியே நீங்கள் கவனிப்பீராக. உண்மையில் இருந்து அவர்கள் எவ்வளவு தூரம் விலகிவிட்டார்கள் என்பதையும் கவனிப்பீராக.